ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்தியும் நானும் இன்றைக்கி ஒரு மார்னிங்கில் பார்க்கலாமா? 3:45க்கெலாம் நான் எழுந்து நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 4:20 ஆகிடுச்சு. சரி, ஓகே, 4:20 ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? நேராக போனேன். பூஜை ரூமுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டுட்டு மற்ற சாமிங்களுக்கும் ஒரு குட் மார்னிங்கை போட்டுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அக்னி பகவானுக்கு ஒரு குட் மார்னிங், அன்னப்பூர்ணிக்கு ஒரு குட் மார்னிங் போட்டுட்டு நேராக வெளியில் வந்துட்டாங்க. வாசலில் பார்த்துட்டு வாசலில் எழுந்ததும் வாசலில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நேராக வெளியில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் ஒரு விளக்கு ஏற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு அங்கே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நேராக போயிட்டு ஒரு சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பிராணியை அதில் ஏற்றி நம்மளோட வாசக்காலில் இருக்க சாமி எல்லாருக்குமே, வாசக்கால் நம்மளுக்கு சாமி தானே, எல்லாருக்குமே வந்து சாம்பிராணி தூபத்தை காமிச்சிட்டு வச்சுட்டு நேராக பூஜைக்குள்ளே போயிட்டு என்னோட காமாட்சி அம்மா விளக்கை ஏற்றி, எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள், மனசு நிறைவாக இருக்குது. ஏற்றிட்டு நம்ம பஞ்சகவ்ய விளக்கு, நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது வழக்கம் வச்சுருக்கேங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த பஞ்சகவ்ய விளக்கில் நெய்யை ஆல்ரெடி உருக்கி வச்சுருந்தேன். அந்த நெய்யை ஊற்றிட்டு பஞ்சத்திரி தான் எப்பயுமே போடணும். பஞ்சத்திரியை போட்டுட்டு ஏற்றிட்டேங்க. பஞ்சத்திரி தான், ஏன் பஞ்சத்திரியை போடணுன்னா அதுதான் நல்லது, அதனால தான் சொல்லுவாங்க. பஞ்சத்திரியை போட்டுட்டு விளக்கை ஏற்றிட்டு, விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கலாம். நான் வந்து சர்வமங்கல மாங்கல்யே சொல்லிப்பேன். சர்வமங்கல மாங்கல்யே நிவேத் சர்வத்த சாதகே சரணி திரையம்பிகை கௌரி நாராயண நமஸ்துதேன்னு சொல்லிக்கிட்டு அந்த விளக்கை எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு சாமிக்கெலாம் காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு என்னோடய வேல்மாரலை எடுத்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் வேல்மாரல் படிக்கிறது எனக்கு வழக்கங்க. அதுக்கப்புறம் மற்ற மந்திரம் என்னென்ன மந்திரமோ எல்லா மந்திரத்தையும் படிச்சுட்டு பாருங்களேன், அந்த விளக்கு வந்து முழுசாக எரியுங்க. ஃபஸ்ட்டு விளக்கு நார்மலாக எரியிற மாதிரி எரிஞ்சிட்டு அப்புறம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுதாகவே எரியும். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுறது வீட்டில் நம்ம வந்து ஒரு பெரிய பூஜை ஒன்று செஞ்சதுக்கு ஈக்குவலுங்க. அதாவது இந்த விநாயகர் பூஜைலாம் செய்வோம் இல்லையா, ஒரு ஓமம் செஞ்சதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓமக்குண்டலம் எழுப்பி ஓமம் செய்யும் போது என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் தாங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு எரியும் போதும் வரும். நம்மளுக்கு அந்த ஃபீலும் நம்ம வந்து ஒரு ஓமக்குண்டலம் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மன நிறைவாக இருக்குங்க காலையில் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப நல்லது. நான் வெள்ளிக்கிழமை ஏற்றுற பழக்கம் எனக்கு. வாரத்தில் ஒரு நாள் ஏற்றுனா கூட போதுங்க. அவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள். இது எரியும் போதெல்லாம் நான் வந்து உட்காந்து மந்திரம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னென்ன மந்திரம்லாம் தெரியுமோ, என்னென்ன மந்திரம்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், அது எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேங்க. இது ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும், பண நடமாட்டம் இருக்கும், எந்த கஷ்டமும் வராது, மன நிறைவாக இருக்கணும். என்னங்க முதல்ல வேணும் உங்களுக்கு? மன நிறைவு, நிம்மதி வேணும், அதனாங்க வேணும். இது எல்லாமே இது கொடுக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே போதும். அந்த ஒரு நாள் செய்கிறது அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே நான் மந்திரம்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த இடத்த விட்டு இழந்துக்கவே இல்லைங்க. சரி, இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுசாகவே நான் எடுத்திருந்தேன். அது முழுசாக எரியுங்க. பார்த்திங்களா எப்படி எரியுதுன்ட்டு? அந்த எரியும் போது அந்த இதில் புகைலாம் வராதுங்க. பட் அந்த ஸ்மெல் வந்து நம்ம வந்து ஓமகுண்டலம் முன்னாடி உட்காந்துருக்க ஸ்மெல் தாங்க வரும். இதில் வந்து நான் என்னென்ன மந்திரம் சொல்லணுமோ, வேறு மந்திரம், வாராகி மந்திரம், எல்லா மந்திரமும் சொல்லிவிட்டு அப்புறம் 108 தடவை சிவனும் ஓம் நம சிவாய சொல்லிட்டு சரவணாபாபா சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு ஆறுமுகம் அருளும் மருந்துரும் இருமுகம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடியறதுக்கும் நம்மளுக்கு அந்த பஞ்சகவ்ய விளக்கு முடியறதுக்கும் எரிஞ்சு முடியறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளாக்காக சாம்பல் மாதிரி ஆகிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சில டைமில் என்ன பண்ணுவேன்னா, இது எரிஞ்சு முடிகிற டைமில் அதில் வந்து சாம்பிராணி கொஞ்சம் போட்டு விடுவேன். அது இன்னும் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பூஜாரியில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, விளக்க பூஜாரியில் ஏற்றிட்டு அது எரிஞ்சிட்டு இருக்கும் போது எடுத்து கீழே இறக்கி வச்சுருவேங்க. இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்துகிட்டு இருக்குங்க. அதை அப்படியே கொண்டு போயிட்டு எல்லா ரூம்லேயும் காமிச்சிருவேனுங்க. நாங்கள் எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில் வச்சுருவேன். இந்த தூள் இருக்குது இல்லையா, இந்த தூளை நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லைனா கூட நம்ம குலதெய்வம் பேரை சொல்லி இந்த சாம்பல், இது வந்து விபூதி தானங்க, இந்த சாம்பலை வந்து நம்ம இட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்கங்க.
நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிப்பேன் பாருங்களா, அதில் வந்து சாம்பல் வந்து எடுத்து காமிப்பேன். நல்லாயிருக்கும், கண் திருஷ்டி படாதுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு விடலாங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம வீட்லேயே கூட செய்யலாங்க. வீட்டில் செய்ய முடியாதுன்றவங்க வேறு வழி கிடையாது, வாங்கி தான் ஆகணும். நான் வீட்லேயும் செஞ்சுருக்கேன். நான் வந்து செய்ய முடியாத டைமில் வாங்கியும் இருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக தான், இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், அதுலேருந்து ஒரு பிளாக் கலரில் அந்த புகை மாதிரி வருது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஹெவியாலாம் இருக்காதுங்க, பட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம் நம்ம. நான் வந்து இது முடியும் போதெல்லாம் நான் என்னோடய மந்திரம் எல்லாமே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த 108 தடவை சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு, அதை எடுத்து சொல்லிட்டு இருந்தேங்க. இப்போ பாருங்களேன், இப்போ எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக மை மாதிரி வருதா. இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், எதையும் கலக்கணும் கூட அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓம்